ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு ஒரு மிகப்பெரிய அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. முதல்ல இந்த டெல்லி பிரதிநிதி அந்த பதவி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அந்த பதவி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்றது அந்த பதவி. ரொம்ப முக்கியமான பதவி. ரொம்ப முக்கியமான பதவி. தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தேவைகள், கோரிக்கைகளை டெல்லி அரசுகிட்ட அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சரவைகள்ட்டையும் உட்காந்து அவர் சொல்லணும். அங்கே தமிழ்நாடு அரசுக்கான நிதி பங்கீடு ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதை அங்கே பேசி சரி பண்ணணும். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஏதாவது திட்டங்கள் அங்கே திட்டமிடப்பட்டால் அதை பேசி இது பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மாநிலத்தின் உரிமை சம்பந்தமான நேரடி பதவி. அதில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி திமுக அரசு இருக்கிறப்ப முன்னாள் எம்பி அவர் ஏகேஎஸ் விஜயன் நினைக்கிறேன், விஜயன் தான் இருந்தார். அவர் ஒரு தலித் கேண்டிடேட். அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த பதவியில் ஒரு பவர்ஃபுல்லான பதவி அதில் இருந்தார். அது திமுக அரசு கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வரவேற்கிறோம். இப்போ இவர் யார்? முதல்ல இவர் எந்த ஊருக்காரரு? தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது. கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். அவருக்கு இந்த பதவி கிடைத்திருப்பதற்கான ஒரே காரணம் அவர் ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசராக இருந்தது. அந்த படத்தை வெளியானதுனால அந்த படத்தால் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அவருக்கு. அந்த படத்தை யாரால வெளியாச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது. அதை விஜய் தானே சிஎம் கண்டுபிடிச்சிடலாமே. இப்போ அவர் கண்டுபிடிக்கலாம், அல்லது இப்போ அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். ஆனால் அந்த பிளான் பண்ணுற மாதிரி தெரியல. படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான, ஜனநாயகன் படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலை நடக்குதா அப்படிங்கிறதே தெரியல. அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கு. அப்போ என்னன்னா, அந்த படத்தினுடைய பர்பஸ் அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. அதனால அது தேர்தலுக்கு முன்னாடி நம்மளே ரிலீஸ் பண்ணிடுவோன்னு ரிலீஸ் பண்ணி விட்டாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா நீ படம் ரிலீஸ் பண்றதுக்கான பிளானே நடக்கலையே. உண்மைதான், அது ஒன்று இருக்கு. அப்போ அவரை கூட்டுக்கிட்டு விஜய் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த பதவி ஏற்கிறதுக்காக ஆளுநருக்கு போறாரு, ஆளுநரை பார்க்க போறாரு. அப்போ கூட இவர் போறாரு. அன்னைக்கே ஒரு கேள்வி வந்துச்சு. இதுல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு விவேக். இது என்ன அப்படின்னா, ஒரு கவர்னரை பார்க்க போறீங்க, உங்களுக்கு இன்னும் மெஜாரிட்டி கிடைக்கல, கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க போய் கவர்னரை பார்க்கும்போது எதுக்காக இவரை கூட்டிட்டு போனீங்க? நீங்க கூட்டிட்டு போனீங்களா, இல்ல அவர் கவர்னர் ஆபீஸ்ல இருந்தாரா, இல்ல அவருக்கும் கவர்னருக்கும் தொடர்பா, இல்ல கவர்னர் அவர் மூலியமா தான் உங்களுக்கு கூட்டுற சொன்னாரா? இந்த கேள்வி எல்லாம் வருது. ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயத்தை நான் கேட்கிறேன். விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர் கூட போறாரு, அவர் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையை அவரு பாக்குறாரு அப்படிங்கிறோம். இதையே திமுக செஞ்சிருதுன்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தரை கூட்டு போயிருந்து வச்சுங்களேன், இன்னார் அது எவ்வளவு பெரிய கான்ட்ரோவர்சியா மாறி. வெளிமாநிலத்துக்காரன் ஒரு அரசு பதவி ஏற்கிறது, தமிழ்நாடு அரசு பதவி ஏற்கிறதோட ஒரு வெளிமாநிலத்தவர் சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டுடைய அரசியல்ல இது வரைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், ஜீரோ கான்டாக்ட் தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு இந்த மாதிரியான லாபி வேலையில ஈடுபட்டா எல்லாருக்குமே பெரிய கேள்வி வரும், சந்தேகம் வரும். விஜயவே ஜெயிக்க வச்சது யாரு அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஆளுநரை பார்க்க போனப்ப இவர் மட்டும் இல்ல, கூட விஷ்ணு ரெட்டி இருந்தா. பொதுவா ஒரு கட்சி ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைக்கிறதுக்காக ஆளுநரை பார்க்க போறாங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருப்பாங்க, ஜெயிச்ச அமைச்சர்கள் ஆக போறவங்க இருப்பாங்க, கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, இவங்க தான் போய் பார்ப்பாங்க. ஆனா விஜய் போகும்போது அவர் கூட கட்சி நிர்வாகிகள்னு ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு போறாரு. ஆனா அவங்க இல்லாம முக்கியமான அதிக எண்ணிக்கையில போறது யாருன்னா விஷ்ணு ரெட்டி போறாரு, ஜான் ஆரோக்கியசாமி போறாரு, ரூட் ஜெகதீஷ் போறாரு, கேவிஎன் இந்த வெங்கட்ரமணாங்கிற இந்த ஜனநாயகன் ப்ரொடியூசர் போறாரு. இதுல அந்த ஜெகதீஷ் அப்படிங்கிறவர் எந்த ஊருக்காரன்னு தெரியல. அவர் கோயம்புத்தூர்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவருடைய பேக்ரவுண்ட் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா விஷ்ணு ரெட்டி அவர் ஆந்திராவை சார்ந்தவர். ஜான் ஆரோக்கியசாமி ஆந்திரா தான். தமிழ்நாட்டுல ரொம்ப படிக்கிறதுக்காக அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். ஊர் ஆந்திரா. மூணாவது இவரு நம்ம இப்ப டெல்லி பிரதிநிதி, அவர் கர்நாடகாக்காரர். அப்போ தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு மாநிலம், தமிழ்நாடு அரசு டெல்லியில் என்ன கோர வேண்டும், என்ன பெற வேண்டும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிற இடத்துல 2 ஆந்திராக்காரர்களும் 1 கர்நாடகாக்காரர்களும் உட்கார்றாங்களே. இந்த நிலைமை இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேகதாது அணை கட்டணும் உறுதியா இருக்கிறாங்க கர்நாடகா, தமிழ்நாடு முடியாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கு. டெல்லியில நாளைக்கு இது ஒரு தீர்ப்பாயமா டிஸ்கஸ் நடந்துச்சு அப்படின்னா யாருக்கு சாதகமா நடத்தும்? இவர் என்ன கர்நாடகாவுக்கு வேண்டாம், அவங்க ஊருக்கு ஆதரவா செயல்பட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இன்னொன்னு, அவர் கர்நாடகா தான் அவர் ஊர், இப்பயும் அவர் கர்நாடகக்காரர் தான், தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவா அவர் செயல்பட்டுட்டாருன்னா கர்நாடகாவுக்கு போனா அவங்க ஊர்ல அவர் சும்மா விடுவாங்களா?
அப்போ தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதியாக எதுக்கு நீங்க வந்து நம்ம வந்து ஜாதி அடிப்படையில் அவர் கன்னடர் தெலுங்கர்னு சொல்லலை. சீமான் சொல்ற மாதிரி அவர் ஊரே கர்நாடகா, அவருக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. இப்போ ஒரு ஜனநாயகன் படம் எடுத்ததை தவிர தமிழ்நாட்டுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவரை கொண்டு வந்து நீங்க போடுறீங்கன்னா மேகதாது அணையில தமிழ்நாட்டின் உரிமை என்னவாக போகுது அப்படிங்கிறது கேள்வி. ரெண்டாவது, அவர் எடுத்த படங்கள் இருக்குல்ல, ஆமா, அந்த படங்கள்லாம் வந்து எல்லாமே வந்து ஒரு சிக்கலுக்குரிய ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்கள். RSS ஐடியாலஜி. RRR யார் எடுத்த படம்? அது நமக்கு வெளிப்படையா தெரியும். அது SS ராஜமௌழி. ராஜமௌழி எடுத்த படம். அவங்க அப்பாவே RSS காரர் தான். ஆமா, RSS பத்தின வரலாற்றை படமாக எடுப்பது தான் என்னுடைய லட்சியம், அதை நாங்க எடுக்க போறோம்னு வந்து வெளிப்படையாவே சொன்னாங்க. ராஜமௌலியே சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னாப்புல. இப்போ ராஜமௌலி எடுத்த படங்கள் எல்லாமே RSS பின்புலம் கொண்டவை. அந்த படத்தை எடுத்தது அவரு. அடுத்து கல்கின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, அதுவும் ஒரு வகையில அந்த மாதிரி ஐடியாலஜி கொண்ட படம் தான். அப்போ அவர் எடுத்த படங்கள் அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது பாஜகவோடும் RSSோடும் தொடர்புடையதா இருக்குது. அடுத்ததாக ஒரு ஜனநாயகன் விஜய்க்காக படம் எடுக்க வர்றார். இதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற என்ட்ரி. அப்போ விஜய்க்காக படம் எடுக்க வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் தடையாகுது. அப்புறம் அவர் வந்து முதலமைச்சர் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக ஆயிடுறார். இப்போ இந்த தாவேக அரசு வந்த பிறகு அந்த பதவியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி, விஜய்க்கு நெருக்கமானவங்களுக்குலாம் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா விஜய்க்காக பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த ரூட் ஜெகதீஷ், அவருக்கு வந்து பார்த்தோம்னா முதலமைச்சரின் தனி செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க. அடிப்படையில் ரூட்டு ஜெகதீஷோட வேலை என்ன அப்படின்னா திரைப்படங்களை ப்ரொமோஷன், அவருடைய சினிமாக்களுக்கு பிராண்டிங் பண்ணுறது தான் ஒரு வேலை. ஆமாம், ஒரு குரூப் இன்ஃப்ளூயன்சஸ் குரூப்பை வச்சுக்கிட்டு அதை பிராண்டிங் பண்ணுற PRO ஒர்க் மாதிரியான ஒரு ஒர்க் அது. அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவருக்கு அரசு பதவி. அதே ரூட் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒருத்தங்க சாதாரணமாக இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, யூடியூப்பில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அவங்க விஜய் படம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவை பின்னாடி இருந்து ப்ரமோஷன் பண்ற வேலையை பார்த்தார் இல்லையா ஜெகதீஷ்? இந்த ஜெகதீஷ் அவர் வச்சிருக்கக்கூடிய 100கணக்கான அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட், இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் தேர்தலுக்கே பிரச்சாரம் பண்ணாங்க இவங்க. அந்த நன்றி கடனுக்காக ஜெகதீஷுக்கு முதலமைச்சரின் தனி செயலாளர் பதவி. அடுத்தது விஷ்ணு ரெட்டி, விஜய்க்கு ஏதோ ஒரு வகையில் நண்பராக மாறி இருக்கிறார். அதனுடைய பின்புலம் என்னன்னு நமக்கு தெரியல. அவர் ஆந்திராவில் ஒரு கிரானைட் பிஸ்னஸ் மேன். அவருடைய நண்பர் பேர்ல பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவர் வந்து OSR கட்சியினுடைய அவர் தம்பி அனில் ரெட்டி இருக்கிறாப்புல. அவருக்கும் இவருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் மேல ஒரு ED வழக்கு இருக்கு, பெரிய ஊழல் வழக்கு. ஆமா, ஸோ அது ஒன்று அந்த அனில் ரெட்டி மேல இருக்கு. அடுத்தது வந்து ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் வந்து முதலமைச்சரின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் அரசு பதவி. இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. இப்போ இவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இவரும் அரசு பதவி. அப்போ விஜய்க்கு நெருக்கமாக வேலை செய்த, அரசியலுக்கு தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டுக்கு தொடர்பு இல்லாத நபர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய முக்கியமான 4 அரசு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசை, தமிழ் மக்களுடைய அரசியலை அடமானம் வைத்திருக்கிறார்கள். எங்க? கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லா குவாரியினுடைய டெண்டர் இப்போ தற்காலிகமாக கேன்சல் ஆயிருக்கு. இந்த டெண்டர்லாம் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இவங்க ஒன்றும் பெரிய யோக்கியமான அரசெல்லாம் கிடையாது. எனக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து டெண்டர்லாம் பார்த்து இந்த கரப்ட் பண்ணுறவங்கள பிடிச்சி, நானே கேட்குற டெண்டர்லாம் கேன்சல் பண்ணீங்களே, முறைகேடாக தான் டெண்டர் வச்சுருந்தாங்க, எவ்வளோ பேர்த்த கைது பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? அதாவது மண்ணை வெட்டி எடுத்தவன், வளத்தை வெட்டி எடுத்தவன் மேலே எவ்வளோ பேர்த்த நீங்கள் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறீங்க? இது வரைக்கும் ஒருத்தர் மேலே கூட நீங்கள் கைது பண்ணல. ஆனால் நீங்கள் டெண்டரை தற்காலிகமாக மூடிட்டு சில இடங்களில் திறந்து விட்டீங்க. அப்போ இந்த டெண்டர் எல்லாமே ஆந்திராவில் விஷ்ணு ரெட்டியினுடைய டீமுக்கு கொடுக்கப்படுதாங்கிற கேள்வியும் சந்தேகம் இயல்பாக வருது. அதுக்கு இந்த அரசு பதில் சொல்லுமா? ஆக்சுவலாக இதில் என்ன இன்னொரு சிக்கல் அப்படின்னா, ஊழல் அப்படின்னா என்ன? ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. ஊழல் அப்படிங்கிறது உண்மையிலே என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து நமக்கு நெருக்கமாக இருக்கிறாரு, அல்லது நமக்கு தெரிஞ்சவர், அல்லது நமக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரதி உதவி செய்கிறது, அரசாங்க பணத்தை எடுத்து, அரசாங்க பொறுப்புகளை எடுத்து. இப்போ வந்து வேற ஏதோ ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒன்று கொடுப்பாங்க. இவர் நம்மால்ப்பா, நம்ம சொந்தக்காரு, அதனால இந்த கான்ட்ராக்டு, இந்த டெண்டர்லாம் தேவையில்லை, நிறுத்து, இவருக்கு கொடுத்துரு அப்படின்னு கொடுப்பாங்க. கட்சிக்கு ஒரு 10 கோடி கொடு, 5 கோடி கொடு. இதுதான் ஊழல். அப்போ இங்கே விஜய் பண்ணியிருக்கக்கூடியது என்ன அப்படிங்கிற கேள்வி வருது.
என்ன நீ ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிற. இவங்க எல்லாருமே விஜயை ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவர் கூட வந்திருக்காரு. விஜயோடைய அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிறதுக்கு இவர் துணையா இருந்திருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி அவர் கட்சிக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கிறாரு, வியூக வகுப்பாளரா. ரூட் ஜெகதீஷ் அவர் பர்சனல் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கிறாரு. விஷ்ணு ரெட்டி என்ன பண்ணாருன்னு தெரியல அவரோட ரோலு. இப்போ இவங்க 4 பேருக்கும் அரசு பதவியை தாரை வார்த்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஊழல். இவங்க எல்லாருமே விஜய்க்கு பர்சனலாக உதவி பண்ணாங்கிறதுக்காக இவங்களுக்கு அரசாங்கத்துல முக்கியமான நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவியை தன்னுடைய பர்சனலா தனக்கு ஹெல்ப் பண்ண நபர்களுக்கு விஜய் கொடுத்திருக்காரு. பாத்தீங்களா, இதுதான் ஊழல். இதுக்கு முன்னாடி அப்ப இதனுடைய நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி எல்லாம் என்ன இருக்குது, இதை வச்சு இவங்க சம்பாதிக்க போறாங்களா அல்லது வேறு ஏதோ வகையில் தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை தீர்மானிக்க போறாங்களா? இல்ல ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்து நீங்க என்ன வாங்கியிருக்கிறீங்க, அதுக்கு பிரதிபலன் தான் அதை போஸ்டிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப இதுதான் ஊழலே. ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சும்மா இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்க கூடாது. அப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதல் மாநாட்டுல தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னார், அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். அப்ப நீங்க தீவிரமா எதிர்க்க வேண்டியது அரசியல் எதிரியை விட கொள்கை எதிரியை தான். ஆமா, ஏன்னா அதுதான் பிரதானமே, கொள்கை தான். ஆனா கொள்கை எதிரியை அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எங்கேயுமே எதிர்க்கல. அரசியல் எதிரியை மட்டும்தான் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. கொள்கை எதிரி வந்து இருக்காரு, அவ்வளவுதான். நாங்க மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்றிய அரசோட. ஒன்றிய அரசுங்கிற டேர்மை கூட இப்ப லெட்டர்லாம் இந்திய அரசு மாத்திட்டாரு. முதல்ல ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் நிலைப்பாடுகள் அப்படியே அந்த மாநாட்டில இருந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒன்றிய அரசோடு நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு பாஜகவை பெயருக்காக கூட எதிர்க்க தயாராம இல்லாம இருக்கிறாரு விஜய். அப்போ இந்த சூழல்ல டெல்லி பிரதிநிதியாக இவரை வெங்கட்ராமன் அனுப்புறதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி கொண்ட படங்களா இருக்கு. அதாவது விஜயினுடைய கொள்கை எதிரியினுடைய கொள்கையை ப்ரமோட் பண்ற படங்கள். ஆமா, இவர் எடுத்த படங்கள்லாம். இப்ப இவர் தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கையை டெல்லியில போய் வைக்க போறார். விஜய் பிஜேபி எதிர்க்க மாட்டார். டைரக்டா தமிழ்நாடு இதெல்லாம் இணையற புள்ளி எது? ஆர்எஸ்எஸ். டைரக்டா தமிழ்நாட்டை ஆர்எஸ்எஸ் ஆள போகிறது. விஜய் ஒரு ஆர்எஸ்எஸ் காரராக, இந்துத்துவ சக்தியாக, பாஜகவினுடைய சாஃப்ட் இந்துத்துவாவாக தமிழ்நாட்டில் வேலை செய்ய போறாரு. என்ன, அவர் வந்து ஒரு பேர் மட்டும் ஜோசப் விஜய்னு இருக்கும், ஆனா செய்யற வேலை எல்லாமே அதுதான் அவருக்கு பலம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா நீங்க ஜோசப் விஜய்ன்னு இருக்கிறதுனால அவர் போய் எப்படிப்பா பிஜேபி வேலை பார்ப்பார்? அவர் ஒரு கிறிஸ்தவர், அவரை போய் பிஜேபி ஏத்துக்குமா? அவரை போய் ஆர்எஸ்எஸ் ஏத்துக்குமா? அதுதான் பலம். வேலூர் இப்ராஹிம் இல்லையா? அப்ப அது இப்ப இது கேவிஎன் வெங்கட்ரமணா அந்த ப்ரொடியூசர் வந்து இப்படி ஒரு முக்கியமான பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்ன வகையான பின்விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய முக்கியமான பதவி, இப்போ திமுக ஆட்சியில் வந்து ஏகேஎஸ் விஜயனுக்கு அந்த பதவியை கொடுத்தாங்கன்னா அவர் 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறார். நாகப்பட்டினம் தொகுதியிலிருந்து 3 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு தலித் கேண்டிடேட். அவர் வந்து தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக டெல்லியில் ஏற்கனவே வேலை செஞ்சவர். அது கட்சியில் இருக்கிறாரு, அதனால கட்சி சொல்றதை அவர் கேட்கணும். ரைட்டுங்களா? இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா தலவாய் சுந்தரம் இருந்திருக்காரு, அவர் பார்ட்டி மேன், அவர் பார்ட்டி சொல்றதை கேட்கணும். ஆனா கேவிஎன் வெங்கட்ரமணா அப்படிங்கிறவர் வந்து தாவேகா பார்ட்டி மேன் கிடையாது. தாவேகா கட்சிக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. விஜய்க்கும் அவருக்கும் மட்டும்தான் பர்சனல் கான்டாக்ட். என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் யாரை ஒன்றா உள்ளே கொண்டு வந்து வச்சிட முடியாது. எனக்கு ஆர்எஸ்எஸ்ல ஃப்ரெண்டு இருக்கலாம், பிஜேபியில் ஃப்ரெண்டு இருக்கலாம், காங்கிரஸில் ஃப்ரெண்டு இருக்கலாம். ஆனால் ஆட்சியில் உட்காந்துட்டேன்னா நான் டிவிக்கே. என் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஆர்எஸ்எஸ் காரனை கொண்டு போய் நான் வந்து அரசு பதவியில் உட்கார வைக்க முடியாதுல்ல. அப்போ வந்து ஒரு அரசியலுக்கு தொடர்பு இல்லாத, தாவேகா கட்சிக்கு தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டு மண்ணுக்கு தொடர்பு இல்லாத, தமிழ்நாட்டுக்கே தொடர்பு இல்லாத ஒரு நபரை டெல்லியில் கொண்டு போய் உட்கார வச்சு தமிழ்நாடு அரசுக்கும் டெல்லிக்குமான என்ன கனெக்ஷனை அவர் வந்து பண்ண போறார்? அவர்கிட்ட என்ன அஜெண்டா? தமிழ்நாடு பேசி கொண்டு இருந்தது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது கர்நாடகாவுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை வராது. ஏன்னா கர்நாடகாவில் மாநில உரிமை கோரிக்கைங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு பேசப்பட்ட பாலிடிக்ஸ் கிடையாது. ஒரு கர்நாடராக அவருக்கு மாநில உரிமை பாலிடிக்ஸுங்கிறது எந்த அளவுக்கு அதோடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு கடந்த 60-70 வருஷங்களுக்கு மேலாக மாநில உரிமையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசி அதில் ஒரு தனித்துவத்தை வந்து போட்டிக்கிட்டு வராங்க தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக மாநில உரிமை பற்றின எந்த நாலேஜுமே இல்லாத, அதுக்காக எந்த இதுவுமே ப்ளே பண்ணாத ஒரு நபர், ஒரு கட்சி நபராக கூட இல்லாத ஒரு நபரை
கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் தான். அது இது மிகப்பெரிய ஆபத்து. இதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக திருமாவளவன், கம்யூனிஸ்ட் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆபத்தை உணர்ந்து விஜயை நீங்கள் கூட்டணி கட்சியாக அந்த கூட்டணி மாண்பு அறத்தோடு எதிர்க்கணும். ஆக்சுவலாக அந்த ரிக்கி ரத்தன் பண்டிட்னு ஒரு ஜோசியரை வச்சாங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போ எல்லாருமே எதிர்த்தாங்க. ஆனால் அதை விட கூடுதலாக எதிர்ப்பு வர வேண்டிய நபராக நான் இவரை தான் பார்க்குறேன். ஆமாம். அதே போல் ரூட்டு ஜெகதீஷும் அப்படி தான். ரிக்கி பண்டிட் பதவி அவருக்கு கொடுத்த அதே அன்னைக்கு தான் இந்த ரூட்டு ஜெகதீஷுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு கடந்த 3 நாளைக்கு முன்னாடி தான் அது வெளியே வருது. எப்படி 1 மாசமா இதை மறைச்சாங்க. ரிக்கி பண்டிட்டை உடனே தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் ரூட்டு ஜெகதீஷ்க்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை இவங்க மறைச்சே வச்சிருந்திருக்காங்க. அந்த முக்கியமான ஆவணம், அந்த அப்பாயின்மெண்ட் ஆவணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவணத்தை மறைச்சிருக்கு. 12ஆம் தேதி போட்ட ஆவணம் ஜூன் 23ஆம் தேதி தான் பேப்பர்ல வருது. அப்போ அதை நீங்க மறைச்சிருக்கிறீங்க. அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. ஒரு பெரிய திருட்டுத்தனம் இது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக இந்த கவர்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. வெளியில நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு சும்மா 2 வெள்ளை அறிக்கைன்ற பேர்ல ஏற்கனவே பொது வெளியில இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து ஒரு கம்பைல் பண்ணி 2 வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட்டினுடைய உச்சகட்ட அதிகார மையங்களாக இருக்கிற எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்குறாங்களா என்னன்னு. ஏன்னா அவங்க தான் அழுத்தம் கொடுத்து இவரை நீக்கிட்டு பொறுப்பாக கட்சியிலிருந்து ஒருத்தரை போடுங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது.